இந்த நாளுக்குரிய இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புத்தகம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் முற்பிதாக்களின் தேவனும் எங்கள் தேவனுமாயிருக்கிற நல்ல பிதாவே, வாசித்து கேட்ட இந்த 2022 ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அடியன் வாயிலிருந்து சுயம் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்பட வேண்டும். ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் ஆண்டவர் கரத்தில் வந்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாகும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உங்க பேரை அதுல முன்ன நிறுத்தி சொல்லணும். ராஜனுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாக போகிறது. சொல்லுங்க உங்க பேரை சொல்லி. இப்பதான் சத்தம் போடுதுமா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஞானிகளில் ஞானியான சாலமோனுடைய ஆரோகண சங்கீதமாகும் இந்த 128 சங்கீதம். இந்த 128 சங்கீதத்தின் 1 முதல் அது முடிய உள்ள ஒவ்வொரு வசனமும் மிகவும் ஆழமும் மிகவும் அர்த்தமும் மிக நேர்த்தியான காரியங்களை சபையை படிப்பிக்கிற வார்த்தையாகும். ஆதலால் இந்த சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு டிமாண்ட, எந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு தந்திருக்கிறாரோ அது நிபந்தனையை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி இஸ்ரவேலர்களையும் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களையும் அவர் கனப்படுத்தியிருக்கிறார் என்ற உண்மையான காரியத்தை நான் முகவரியாக சொல்லுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் மிக ஆழமாக புதிய ஏற்பாட்டை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த 2 நபர்களை இந்த வேதாகமம் நமக்கு படிப்பிக்கிறது. 1 ஐஸ்வர்யவான், 2 லாசரு தரித்திரன். ஏன் இந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி உண்டாகலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே லாசருடைய பெயர் அந்த இடத்துல உச்சரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை ஒன்று பின்னிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவானாக மாத்திரமல்ல, சுகபோகமாக இந்த உலகத்தில் எதெல்லாம் அனுபவிக்கலாமோ சகலத்தையும் அனுபவித்து இந்த உலகத்தில் என்னதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். ஆனால் லாசருவோ, வேதம் நம்மை படிப்பிக்கிறது, அவன் தேவனுக்கு பயந்தவனாய் ஒரு நேரத்திற்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாதவனாயிருந்தால் அவன் கர்த்தருடைய வழியில் நடந்ததால் இவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். மரித்து போன இவர்கள் பரலோகத்தில் 2 இடங்கள் உண்டு என்பதை இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவனும் கர்த்தர் வழிகளில் நடந்தவனும் இந்த லாசரு விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் பிறந்த ஆபிரகாமின் மடியில் அவன் தேற்றப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சுகபோகமாக இந்த பணத்தின் அதாவது ஆடம்பரத்திலே வாழ்ந்தவன் நரகத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். இன்றைக்கு காலையிலே இந்த ஆண்டை நீங்கள் தேவ சமூகத்திலே
ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் இந்த ஆண்டை தொடங்கி இருக்கிற சபையாகிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் தரக்கூடிய வாக்குத்தத்தத்தினுடைய நிபந்தனை என்னவென்றால், நம்பர் 1, கர்த்தருக்கு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ, கர்த்தருடைய வழிகளில் எவன் ஒருவன் நடக்கிறானோ, இந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே இந்த நாளிலே நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதலால் உங்க வீடுகளுக்கு மேக்சிமம் ஒரு சில வீடை தவிர்த்து இந்த வாக்குத்தத்தம் உங்க வீடுகளுக்கு கடந்து வந்தது. இந்த நாளிலே வேதாகமத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வீடுகளிலும் உங்கள் நிலைகளிலும் வேத வசனத்தை எழுதி தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று தேவ பிரமாணம். அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக போகிறது. இதை ஞாபகம் வருமெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். 2022 ஆண்டிலே கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் திருச்சபைக்கும் எனக்கு பாக்கியத்தை நன்மையை அவர் வழங்க போகிறார். அதனுடைய முகவரி தான் சொன்னேன். நம்பர் 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வாழ வேண்டும். 2, கர்த்தர் வழிகளில் நடக்க வேண்டும். அதனால் இந்த வருஷத்துல யாரும் மறக்க கூடாது 128ஆம் சங்கீதத்தின் 2வது வசனம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 1ஆவதாக வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 5:15. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். எல்லாரும் பாருங்க, இஸ்ரவேலை 430 ஆண்டு காலங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து அந்த ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு ஒரு நீண்ட பிரயாணத்திற்காக தேவனோடு கூட இருப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் தலைவனாகும் இந்த மோசே. மோசேயினுடைய காலத்துக்கு பின்பு இந்த ஜனத்தை வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாகும் இந்த யோசுவா. இந்த யோசுவாவினுடைய இந்த அருமையான யோசுவாவினுடைய இந்த 5ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து தியானிக்க சொல்ல, இந்த ஜனங்களை தேவ சமூகத்தில் அந்நிய சக்திகளுக்கு அந்நிய எதிராளிகளிலிருந்து விடுவித்து தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு கொண்டு போவதற்கு இந்த மோசேக்கு பின்பு வந்த இந்த யோசுவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தப்பட்ட பொழுது இந்த பகுதி நமக்கு படிப்பிக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், கர்த்தர் சொன்னதை மோசேயோடு சொல்கிறார். மோசே, மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஆதலால் நீ செய்து கூட்டி போன சகல பாவத்தின் அந்தரங்கமான காரியங்களில நீ உன் காலில் கிடக்கிற பாதரட்சையை அவிழ்த்து போடு என்று சொன்ன அதே தேவன் இங்கே யோசுவாவோடு சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாய் இருந்தால், நீ உன் காலில் கிடக்கிற பாதரட்சையை அவிழ்த்து போடு. 2022 என்ற ஆண்டை ஆண்டவர் எதற்காக தந்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டில உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் ஏன் தரப்போகிறார் தெரியுமா? இந்த யோசுவா தேவனுக்கு பயந்ததினால் தேவ சமூகத்திலே 6 லட்சம் புருஷர்களோடு அவருடைய சொந்த உறவுகளோடு புறப்பட்டு போன ஜனம். இந்த இஸ்ரவேலர்கள் பல இடத்துல சர்ப்பத்தினால்
கடிபட்டு மரித்து போன ஸ்தானத்தில், அநேகர் பட்டு போன ஸ்தானத்தில் யோசுவாவையும் காலேபையும் வாக்குத்தத்த தேசத்திற்கு தேவன் ஏன் கொண்டு போனார் என்றால், அவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. இந்த காலையிலே 2022 என்ற ஆண்டை ஆண்டவர் சபைக்கு தரும் பொழுது சபையை படிப்பிக்கிறார். சபையை இந்த ஆண்டை நீ பூர்த்தீகரித்து 2023க்கு நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால், நீ யோசுவாவை போல, நீ காலேபை போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில் உள்ள சகல சிறியோர் பெரியோருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாக வேண்டும் என்று வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சபைக்கு படிப்பிக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுவோம் என்றால் இந்த ஆண்டிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னில் உங்களில் நிறைவேறப் போகிறது. 33ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தையும் ஆபகுக் 2:20 ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது சங்கீதம் 33:8. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. எல்லாரும் பாருங்க, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம், உலகத்தினுடைய குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இந்த காலையிலே ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவ சத்தத்தை கீழ்ப்படியாதவனாய் பாவம் என்கிற மூல பாஷையாக இருக்கிற எபிரேய பாஷையிலே அனாத்தீமா என்ற வார்த்தை. அனாத்தீமா என்றால் தேவ சமூகத்திலே தேவனை விட்டு தூர போனவன், கீழ்ப்படியாதவன், பாவத்தில் விழுந்து போனவன் என்று அர்த்தம் கொள்ளுகிற அனாத்தீமாவிலே விழுந்து போன இந்த மனிதனை மீட்டெடுப்பதற்காக கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியை உண்டாக்கக்கூடிய எல்லா ஜனமும் தேவனுடைய பாதத்தண்டையிலே வர வேண்டும் என்று, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்ற தேவ பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பூமியினுடைய சகல குடிகளும் யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். இன்னைக்கு கணவனுக்கு பயப்படுகிற சகோதரியே, மனைவிக்கு பயப்படுகிற சகோதரியே, அரசாங்கத்துக்கு பயப்படுகிற சகோதரியே, அரசாங்கத்திற்கு பயப்படுகிற ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பூமியினுடைய சகல குடிகளும் யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். பைபிள் சொல்லுது, பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரில் களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தரை முத்தம் செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில கர்த்தரிடத்தில் சொல்லலாமா, ஆண்டவரே இந்த ஆண்டு உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, பூமியின் குடிகளுக்குள் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட ஒருவர் வாசிக்கலாமே. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. மௌனமாய் இருக்க கடவது. எல்லாரும் பாருங்க, கர்த்தரோ எங்க இருக்கிறாராம்? ஹலோ, கர்த்தரோ எங்க இருக்கிறாராம்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறார்கள். விசுவாசிகள் எல்லாம் என்னத்தில் இருக்கணுமா? சத்தம் இல்ல, மௌனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான மகாத்மா காந்தி கிட்ட 3 டைப்பில் உள்ள குரங்குண்டு. அவருடைய மேஜையில் என்ன இதெல்லாம்? 2 கண்ணை மூடிக்கொள்ளுகிற குரங்கு, 2 காதை மூடிக்கொள்ளுகிற குரங்கு, 2 வாயும் மூடிக்கொள்ளுகிற குரங்கு. ஒரு பெரிய காரியம் அதில் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு படிப்பித்த ஒரு சில உண்மையை நான் சபைக்கு சொல்லி இருக்கிறேன். ராஜன், நீ சகல காரியத்திலும் மௌனமாயிரு, நான் உனக்கு யுத்தம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் எங்கெல்லாம் தோற்று போனேனோ என்னுடைய மௌனம் ஆண்டவர் என்னை வெற்றி பெற செய்தார். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், சபையில தேவ பிள்ளைகள் கர்த்தர் பாதத்தில் வரும் பொழுது கர்த்தர் வழிகளில் நடந்து மௌனமா இருந்தால் நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பர் 1, கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். நம்பர் 2, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவருக்கு வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, எல்லாரும் பாருங்க, பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியமும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். எல்லாரும் பாருங்க, பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவான். யாரு? பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவான். எங்க பார்த்தாலும் அவன் கண்ணுக்குள் தெரிகிற ஒரே ஒரு காரியம், எலும்பு மட்டும்தான், கூடுகள் மட்டும்தான் உண்டு, வேறு ஒன்றும் இல்லை. அவன் ஆவிக்குள்ளாய் கர்த்தருடைய சமூகத்திலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது 4ஆம் வசனத்தை மட்டும், அந்த அருமையான 4ஆம் வசனத்தை மட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 மட்டும் வாசிங்க பாப்போம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும், எல்லாரும் பார்க்கணும், யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லாரும் பாருங்க, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். அப்போ அவர் வழிகளில் நடக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட கர்த்தர் விரும்புகிறது அவர் பரிசுத்தர், நாமும் என்னதாகணுமா? பரிசுத்தமாக வேண்டும். அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவர் வழி பரிசுத்தமான வழி, அவர் வழி நீதியான வழி. இந்த காலையிலே சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் படிப்பிக்கிற ஒரு காரியம், இந்த ஆண்டு குடும்பமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும், இந்த ஆண்டு குடும்பமாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் 1 பாக்கியம். எல்லாரும் பாருங்க, பாக்கியம் ஒரு அம்மா மாதிரிலாம் பேர் உண்டு, அந்த பாக்கியம் அல்ல, கர்த்தருடைய பாக்கியம் நமக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றார், உனக்கு பாக்கியம் உண்டாக போகிறது. பிள்ளை பெற்ற ஒரு தாயை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, நீ பாக்கியவதி. மரியாளை பார்த்து எலிசபெத்தை பார்த்து மரியா சொன்னது, நீ பாக்கியவதி. இந்த காலையில சகோதரா, அன்பு சகோதரி, பெற்றோரே, உடன்பிறப்புகளே, எனக்கு அன்பான சகோதரரே, எனக்கு அன்பான சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பாக்கியம் உண்டாக போகுது. இதுவரை நீ தட்டின சில கதவுகள் அடைக்கப்பட்ட ஸ்தானத்தில், நீ கேட்ட சில காரியங்கள் கேட்காமல் தோல்வி மேல் தோல்வி தழுவி வாழ்க்கையை போதும் என்று இன்னைக்கு ஒரு அருமையான சகோதரி சொன்ன பொழுது, இனி தற்கொலை தான், இதுக்கு மேல எந்த சொல்யூஷன் இல்லை என்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, 2022 என்ற ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சில பாக்கியத்தை உன் கண்ணு காணாத, உன் செவி கேட்காத, உன் இருதயம் அறியாத சில பாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் தரப்போகிறார். ஆனா நிபந்தனை, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் வழியில் நடக்கணும். இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாமே. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நிறுத்தி ஒருவர் வாசிக்கலாமே. 1 பேதுரு 3:13-14. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறீர்களானால், எல்லாரும் பார்க்கணும்,
நீங்கள் நன்மையை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல அருமையான நாளிலே தேவனுடைய சமூகத்திலே 1 பேதுரு 3:13-14 படி தேவனோடு கூட சஞ்சரிக்க, தேவ கற்பனைகளை கைக்கொள்ள, பரிசுத்தத்தை அதை அண்டிக்கொள்ள, தேவ சமூகத்தில் கூட போகும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பாக்கியத்தை என்ன செய்வேன்? அருளுவேன். ஆமென். அல்லேலூயா. உனக்கு என்னத்தை கொடுப்பேன்? பாக்கியத்தை கொடுப்பேன். ஈசாக்கு என்ற ஒரு பக்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாமுக்கு எவ்வளவு லேட்டாக பிள்ளை பிறந்துச்சோ அந்த லேட்டு இந்த ஈசாக்குக்கு இருந்தது என்று திருமறையை, வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய உண்மை வெளிப்படுகிறது. ஆபிரகாம் எந்த இடத்துல ஒரு சின்ன பொய் சொன்னானோ அதே பொய்ய யாரு சொன்னா? ஈசாக்குன்னு சொன்னான். மனைவி யாருன்னு சொன்னான்? சகோதரின்னு சொன்னான். இந்த காலையில கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததியாயிருக்கிற ஈசாக்குக்கு, அவனுக்கு ஆபிரகாமுக்கு எதை செய்தாரோ அதே காரியத்தை இந்த ஈசாக்குக்கு பாக்கியத்தை கட்டளையிட்டார். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த ஆண்டு ஒவ்வொரு சிறு குழந்தை முதல் பெரியவங்க வர எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏற்றெடுக்க தயாரா? விசுவாசிக்க தயாரா? இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் 2022 ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து பேசுகிறாரு. உனக்கு என்ன உண்டாகும்? பாக்கியம் உண்டாகும். என்ன உண்டாகும்? பாக்கியம் உண்டாகும். அந்த பாக்கியத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆவியானவர் சபையாக இருக்கிற நம்மை அழைக்கிறார். நம்பர் 2, என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக தெரிந்த ஒரு சங்கீதம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2022 ஆண்டு 365 நாள் 23ஆம் சங்கீதத்தில் ஒரு மேய்ப்பனாகிய ஒரு மனுஷனை அவர் வர்ணிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 2021 ஆண்டு பல நெருக்கத்தின் மூலமாக படுக்கையை கண்ணீராக்கி, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மத்தை தந்தீர், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தந்தீர், இப்படிப்பட்ட ஆண்டவரே வேலையை தந்தீர், இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தந்தீர், இப்படிப்பட்ட ஒரு கணவனை தந்தீர் என்று அழுது அழுது தேம்பி தேம்பி துக்கித்து, இனி ஜெபம் வேண்டாம், இனி ஆராதனை வேண்டாம், இனி சபை வேண்டாம் என்று ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானம் எடுத்து, இனி வாழ்க்கை போதும் என்று கண்ணீர் வடித்து 2022 இப்படிதான் ஆகுமோ என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து இந்த சத்தத்தை தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடு நின்று விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மை வரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய்.
ஆமென், ஆமென். கர்த்தர் நன்மையை தரப்போகிறார். படிக்கிற மாணவ மாணவியே, கர்த்தர் சமூகத்தில் இப்பொழுது அரசாங்கம் தேவ சமூகத்தில் சில எக்ஸாம ஆண்டவர் சமூகத்தில் டிக்ளேர் பண்ண போகிறது, டிக்ளேர் பண்ணி இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் ஏற்றெடுத்து அந்த எக்ஸாம தேவ பக்தியோடு ஆயத்தத்தோடு நீ எழுதுவாய் என்றால் நம்முடைய திருச்சபையில் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு படிப்புல உனக்கு ஒரு நன்மையை தரப்போகிறான், உனக்கு ஒரு வேலையை தரப்போகிறார். விசுவாசத்தோடு அதற்கென்று முயற்சித்து, அதற்கென்று ஆயத்தப்பட்டு, அதற்கென்று ஆண்டவர் சமூகத்தில் எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணணுமோ அதை ரெஃபர் பண்ணினா ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலையும் ஆண்டவர் சமூகத்தில் குரூப் 1 குரூப் 2 ஆகிய எக்ஸாமில் ஆண்டவர் உங்களை அந்த பாக்கியத்தை தர விரும்புகிறார். ஏற்றெடுக்க தயாரா? ஆமென், அல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். கிருபை என்னுடைய சப்ஜெக்ட் அல்லாததுனால நான் இப்போ அந்த இடத்திலிருந்து விலகுகிறேன். நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. கல்தைய பட்டணத்தில் தேரகனுடைய குமாரனாய் கற்களை சிற்பமாக்கி தெய்வம் வேண்டுமா, தெய்வம் வேண்டுமா என்று தேரகு விட்டு தெரிந்த ஸ்தானத்தில் தேரகனோடு அந்த தெய்வத்தை சுமந்தவனாகும் இந்த ஆபிரகாம் இந்த தேரகனுடைய மகனாக ஒவ்வொரு இடத்துல அப்பம் கொண்டு தெய்வத்தை விற்க சொல்ல, ஏன் அப்பம் உருவாக்கின தெய்வம், ஏன் அப்பம் சிற்பியா இருக்கும் பொழுது கூட, இதை செய்யும் பொழுது கூட இருந்த தெய்வம் என்று இது தெய்வம் இல்லை என்று அவன் அறிந்து அவனை ஒரு நாள் ஏக சத்திய தெய்வமாகிய கர்த்தர் அவனுடைய வலது கரத்தை பிடித்து அவன் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனிடத்தில் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை பார், இந்த பூமியினுடைய அண்ட சராசரங்களை பார், இதை உண்டாக்கினவர் நான். ஆதலால் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வரும் பொழுது நான் உனக்கு பாக்கியத்தை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு அன்னைக்கு உடன்படிக்கை செய்து ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து இன்றைக்கு ஆபிரகாமினுடைய சந்ததியாக, ஆபிரகாமுடைய குழந்தையாக இன்றைக்கு உங்களை என்னை உட்கார வைச்சிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்கு பாக்கியத்தை தருவதற்கு, உனக்கு பாக்கியத்தை தருவதற்கு. ஆபிரகாமுக்கு 99வது வயதுல மம்ரேயினுடைய தோப்புல கர்த்தரை டைரக்டாக அந்த வீட்டுக்கு சென்று தூதர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, அடுத்த உற்பவ காலம் முடியும் பொழுது உனக்கென்று அன்றைக்கு கல்தைய பட்டணத்துல அப்பனுடைய வீட்டை விட்டு உன் கைய பிடிச்ச வலங்கைய பிடிச்சது நானு, உனக்கு பாக்கியத்தை தராம விட மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணி 100வது வயதுல ஈசாக்கு என்ற வாக்குத்தத்த சந்ததியை தேவன் தந்தது உண்மைன்னு சொன்னா. 2022 இன்னைக்கு டைரி உள்ளவங்க உங்க டைரியில எழுதுங்க, கர்த்தர் 2022ஆம் ஆண்டு எனக்கு ஒரு பாக்கியத்தை தரப்போகிறார். 15 ஆண்டு காலங்கள் ஒரு ரூபனுக்காக ஜெபித்து ரூபனை இந்த தேவாலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சபை நடுவில் நிறுத்தியிருக்கிறது உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சபைகிட்ட சொல்லுதாரு, உனக்கு என்ன உண்டாகும்? பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் ஏற்றெடுக்க தயார்? அல்லேலூயா. பைபிள் காலேஜில் படிக்க சொல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா பிரசங்கம் பண்ண? ஏப்பா அந்த டைம்ல பெரிய ஒரு ஆர்வம். அல்லேலூயா. சீனியருக்கு தான் அந்த டைம்ல ஓடும். ஆனால் காலம் கழிந்த பின்பு ஆண்டவர் இந்த தேவ மனிதனை, ஒருவேளை நீங்க என்ன எந்த நிலையில எப்படிப்பட்ட பிரசங்கியாருன்னு நீங்க விலையிருத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. தேசத்தின் பல பகுதிகளில் இந்த ஒரு சாதாரண மனிதனை ஆண்டவர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் பல தேசத்திற்கு, பல மாநிலங்களுக்கு இந்த மனுஷனை கொண்டு போவாரு. அது எதற்கென்றால் அநேகருக்கு பாக்கியத்தை கொண்டு வருவதற்கு, அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அடியனை பயன்படுத்துவார். இதை போல நீங்களும் நானும் நீங்க சொல்லணும்,
இன்னைக்கு நீங்க பாடின பாடல்களில் நீங்க என்ன சந்தோஷப்பட்டீங்களோ, எனக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். என் தேவாலயத்தில் பாடுகிற, என் தேவாலயத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு தேவ பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. இனி வருங்காலத்தில் உங்களுடைய டேலண்ட்களை வெளியில கொண்டு வருவதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு, கர்த்தருடைய வருகை பிந்துமானால் ஆண்டவர் 2022 ஆண்டினுடைய கிறிஸ்துமஸும் புது வருடமும் இப்படி இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வித்தியாசமான நிலையிலே உங்கள் தாளந்துகளை வெளிப்படுத்தக்கூடிய டேலண்டாக மாற்றுகிற ஒரு காலம் வரப்போகிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா, ஆண்டவரே, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த பாக்கியம் ஆண்டவரை இதுவரையில் நான் அனுபவிக்கல, ஆனா இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உண்டாகணும். உங்க வழியில நான் நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க வீட்டில் போன உடனே யாரும் போய் தூங்கக்கூடாது. நீங்க 2 பேரும் குடும்பமா 3 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள்னா நீங்க போன இடத்துல முழங்கால் படிக்கணும். இன்னைக்கு அதை செய்துட்டு தான் நீங்க படுக்கணும். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக போகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஈசாக்குக்கு பாக்கியமும் நன்மையும் செய்து, ஆபிரகாமுக்கு நன்மையும் பாக்கியமும் செய்து அவன் அழகு பார்த்தது போல என்னையும் நீர் அழகு பார்ப்பீர். ஆமென். என்னையும் நீர் அழகு பார்ப்பீர். தட்டுன இடெல்லாம் தோல்வி மேல் தோல்வி என்று துக்கப்பட்ட காலம் போய் ஒரு ரிஜாய்ஸ், ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு எனக்கு தரப்போகிறது. அதை விசுவாசத்தோடு ஏற்றெடுக்க பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். ஆமென். ஆன நிபந்தனை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. நான் இதை சொல்லி இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஃபினிஷ் பண்ண போறேன். ஆமென். இந்த ஆண்டு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், கையை கொடுங்க. இப்படி உங்க கையை பாருங்க. உங்க வலது கையை இப்படி உங்க கண்களுக்கு நேராக நீட்டுங்க. ஆண்டவரே, அநேகருக்கு வேலை செய்வதற்கு பல இல்லாத ஸ்தானத்தில் இந்த கையை பலப்படுத்திருக்கிற ஆண்டவரே, நான் நல்லா உழைக்கணும். ஆமை சொல்லுங்க. படிக்கிற பிள்ளை சொல்லு, நான் நல்லா படிக்கணும் ஆண்டவரே. நான் படிச்சா ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை தருவாரு. நான் உழைச்சா எனக்கு சில நன்மைகளை தருவாரு. நீ வேலை பார்க்கிற எஜமானனுக்கு உண்மையா ஒண்ணு வேலை செய்து பாருங்க. உண்மையா ஒண்ணு ஓடி பாருங்க. இந்த ஆண்டை நான் இந்த ஆண்டிலிருந்து ஏகதேசம் ஒரு 22 ஆண்டுக்கு பின்னிட்டு பார்க்கும் பொழுது ஒரு அட்ரஸ் இல்லாத ஒருவனை இந்த ஆண்டவர் அட்ரஸ் உள்ளவனாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். இந்த கர்த்தர் ஜீவிக்கிறார். அதனால் இன்னைக்கு காலையில பக்கத்திலோட பார்த்து சொல்லுங்க, நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக போகிறது. எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக போகிறது. இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, மனோகரமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் கேட்ட தேவ வார்த்தைக்காக நன்றி அப்பா. வார்த்தை உம்முடையதப்பா. வார்த்தையை நீர் தந்து எங்களை தைரியப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.